அனைவருக்கும் வணக்கம். ஆத்ம நமஸ்காரம். ஜெய்குரு. சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் எழுதின சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் விஜயம் நூலை வாசிச்சுட்டு அதில் இருக்கிற கருத்துக்களை சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறோம். இன்னைக்கு நம்ம தன்வீதிக்கு தானே கர்த்தா அப்படிங்கிற தலைப்பில் வர விஷயத்த நேற்று நம்ம பார்த்துருந்தோம். அதோட தொடர்ச்சியை இன்னைக்கு நம்ம பார்ப்போம். இதில் சாமி என்ன போட்டிருக்கார் அப்படின்னா, ஏழைகளாக ஒருத்தன் பிறக்கிறது யாரோட காரணம், யாரோட காரியமாக இருக்குது, அவன் ஏன் ஒருத்தன் ஏழையாக பிறந்து கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி சாமி நமக்கு ஒரு புரிதலை கொடுக்குறார். இதில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, ஒருத்தனுக்கு ஒரு வார சம்பளம் $5 இருக்குது அமெரிக்காவில் அப்படின்னா, அதாவது 15 ரூபா இந்தியாவோட மதிப்புக்கு 5 ரூபா ஒரு வாரத்தில் ஒருத்தன் சம்பாதிக்கிறான் அப்படின்னா, அவனோட அடுத்த ஆசை, அதாவது அவனோட அடுத்த இலக்கு வாரத்துக்கு ஒரு $20 சம்பாதிக்கணும், மாதத்துக்கு ஒரு 100 ரூபா 150 ரூபா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதா தான் இருக்கும். அவன் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் ஒரு லண்டனோட மேஜர் ஆகணும், இல்லை அமெரிக்காவோட மேயர் ஆகணும் அப்படின்னு அவன் ஒருபோதும் நினைக்கிறது கிடையாது அப்படின்னு சாமி நமக்கு சொல்கிறார். ஒவ்வொருத்தங்களும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆசைகள் பின்னாடி போயிட்டுருக்குறாங்க. ஆனால் இந்த மிருக இச்சைகள் பின்னாடி நம்ம போகிறங்காட்டிக்கு அவைகள் ஒருபோதும் பூர்த்தி அடையிறதில்ல. அந்த அறிவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தெரிஞ்சுக்கும் போது மட்டும்தான் நம்மளை மேல்நிலை அடைய முடியும்னு சாமி நமக்கு சொல்கிறார். அப்புறம் ஒரு உதாரணம் நமக்கு சொல்கிறாரு. அது மூலியமாக நமக்கு ஒரு புரிதல் கொடுக்குறாரு. ஒரு ஒரு வயசான ஒரு மூட்டை தூக்குறவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் ரொம்ப வயசானவர். அவர் இந்தியாவில் இருக்கிறார். ரொம்ப வெய்ய காலத்தில் மூட்டை தூக்கி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு. அப்போது தன்னோட தோளில் 2 மூட்டையை தூக்கிட்டு நடந்துட்டு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கிறாரு. அப்போது ரொம்ப களைச்சி போனங்காட்டிக்கு தன்னோட மூட்டையில் இருக்கிற 2 மூட்டையும் கீழே வச்சுட்டு ஒரு மரத்தோட நிழலில் மரத்தோட அடியில் நிழலில் உட்காந்துருக்கிறாரு. அப்போது ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்ட கடவுள்கிட்ட வேணாராமா, கடவுளை எனக்கு இவ்வளோ நீ சோதனை கொடுக்குற, என்னால் சுத்தமாக முடியல, எனக்கு தயவு செஞ்சு யமதர்மராஜா என் பக்கத்தில் வரமாட்டியா, நீ நீ கூட்டிகிட்டு போக மாட்டியா அப்படின்னு சொல்லி அழுது கேட்குறாராமா. யமனே தயவு செஞ்சு வா, எனக்கு மரணத்தை கொடுன்னு சொல்லி கேட்டாராமா. அதை கேட்ட உடனே அந்த இச்சா சக்தினால அந்த யமதர்மராஜா சீக்கிரம் ஒரு பக்கத்து முன்னாடி நின்ட்டாராமா. நின்ன உடனே ஒரு ராட்சச ஸ்வரூபத்தில் கட்டங்கரேன்னு தாடி முடியோட ஒரு பயங்கரமான ஒரு சாட்டையோட கையில் நின்னாராமா. அப்போ யமதர்மராஜா சொன்னாராமா, வா நான் உன்னை கூட்டிகிட்டு போக வந்தேன் அப்படின்னா. நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்டாராமா. நான் தான் யமதர்மராஜா அப்படின்னாராமா. ஐயா, நான் உங்கள்கிட்ட நான் என்னை மரணத்துக்கு காமிக்குங்கிறதுக்காக நான் உங்களை கூப்பிடல, என்னையோட 2 மூட்டையை நீங்கள் இறக்கி வைக்கணுங்கிறதுக்காக நான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாராமா. உடனே யமதர்மராஜா கன்னத்தில் ரையின்னு ஒரு அப்பீட்டு இது போடா அப்படின்ட்டு போயிட்டாராமா. இதே மாதிரி தான் நம்ம விதியை நம்ம ஆசைப்படுற ஒன்றா இருக்குது. ஆனால் அது நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம துக்கம் வந்துடுது, அழுது புலம்புறோம். ஆனால் இப்போ யமதர்மராஜாவை எப்படி இந்த ஐயா கூப்பிட்டாரோ அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு உலக விஷயத்துலேயும் ஒவ்வொரு இச்சைகளையுமே நம்ம தான் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிறோம். ஆனால் இது நடந்து கிடச்சதுக்கப்புறம் ஏன் நமக்கு இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதோட துக்கத்தில் அழுது கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். இந்த யமனை பார்த்து எப்படி அழுகிறாங்களோ அந்த மாதிரி நம்மளும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். எப்படி ஒரு குதிரை வண்டியில் ஏறினோம்னா அதோட இடத்துக்கு கரெக்டாக அது கொண்டு போய் சேர்த்தியே ஆகுமோ, அந்த மாதிரி ஒரு தடவை நம்ம ஒரு விஷயத்தை இச்சைப்பட்டுட்டோம்னா அதோட இச்சை வாசனை நம்ம மீது பட்டு அதோட பலன்கள் நல்லது கெட்டதை நம்ம அனுபவிச்சே ஆகணும். அதிலிருந்து யாருமே தப்பிச்சு போக முடியாது. அந்த இச்சையை அவ்வளோ ஒரு பெரிய விஷயம். அதனால் எதுலேயுமே இச்சைப்பட்டு திருப்தி அடையாதீங்க அப்படின்னு சொல்லி சாமி ராமதீர்த்த பரமஹம்சர் இந்த தன்வீதிக்கு தானே கர்த்தால இதில் சொல்லியிருக்கார். நாளைக்கு இன்னொரு உதாரணம் மூலியமாக என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஆத்ம நமஸ்காரம், ஜெய்குரு.